பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். 3ஆம் நபர் காப்பீடு கட்டண உயர்வு, வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் கட்டண உயர்வு, 15 வருடங்களுக்கு மேலான வாகனங்கள் பயன்பாட்டிற்கு தடை உள்ளிட்ட பல பாதகமான அம்சங்கள் திரும்பப் பெற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். அகில இந்தியாவிலேயே 2 கோடி வண்டிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, கமர்ஷியல் வெஹிக்கிள். அதில் குறிப்பாக ஹையஸ்ட் வெஹிக்கிள் தமிழ்நாட்டில். அதனால் அதை உடனடியாக மத்திய அரசாங்கம் வாபஸ் பெற வேண்டும் என்று தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போராட்டத்தால் மாநிலம் முழுவதிலும் சுமார் 4 லட்சம் லாரிகள் இயக்கப்படாது என்றும், ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களிலும் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறுவதால் சுமார் 5 முதல் 6,000 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கும் எனவும் லாரி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கிடையில் அன்றாட பிழைப்புக்கே அல்லல் பட்டு வரும் நிலையில் தற்போதைய வேலை நிறுத்தம் வாழ்வாதாரத்திற்கு பெரும் பாதிப்பாக அமையும் என லாரி ஓட்டுநர்கள் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். கவர்மெண்ட் பார்த்து ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் இயக்க முடியும், இல்லை என்றால் முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மோட்டார் தொழில் செய்யறதுன்னா ரொம்ப மிகவும் கஷ்டமாக இருக்குது. அன்னன்னைக்கு வயிற்று பொழப்பு நடத்துறதே ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு. இதை நம்பி லட்சக்கணக்கு பேர் நாங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கிறோம். ஆனால் அந்த 5 வருஷம் மாடல் வண்டி எடுத்தாவே எங்களோட குடும்பம் மிகவும் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. அது இல்லாமல் சுங்க கேட்டு நாளுக்கு நாள் ஏற்றிட்டு தான் இருக்காங்க. அது இல்லாமல் போலீஸ் தொந்தரவு ப்ளஸ் சுங்க கேட்டு எல்லாமே அதிகமாக நாளுக்கு நாள் ஏறி இருக்கனால எங்களோட குடும்பம் ரொம்ப பாதிப்பு. இந்த நிலை நீடிச்சதுன்னா எங்களோட குடும்பம் ரொம்ப பாதிக்கப்படும். வாழ்விடத்தையும் உறவுகளையும் மறந்து தினமொரு நகரத்திற்கு சென்று கொண்டே இருக்கும் லாரி ஓட்டுநர்கள் லாரிகளில் மட்டுமல்ல, தங்களது மனதிலும் சுமையுடனே பயணிக்கின்றனர். அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. புதிய தலைமுறைக்காக நாமக்கல்லில் இருந்து செய்தியாளர் துரைசாமி.